ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சத்தான கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வெள்ளை சுண்டலை விட இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த கருப்பு சுண்டல் சேர்த்து நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து எப்படி இந்த குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் செஞ்சால் நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மதியம் செஞ்சோம்னா நம்ம நைட்டுக்கு இட்லி, தோசை, டிஃபனுக்கு கூட வச்சுக்கலாம். வாங்க இன்றைக்கி இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். குழம்பு கொதிக்கும் போதே நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் கருப்பு சுண்டல் 1 டம்ளர் எடுத்துருக்குறேன். எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். நான் காலையில் செய்கிறதுக்கு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் பார்க்கும்போது நல்லா ஊறிடுச்சு. இதை நாம் கழுவி எடுத்துட்டு வேறு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டு போதும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. திரும்ப நம்ம குழம்புல சேர்க்கும்போது கரெக்டாகிக்கும். உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்மளுக்கு ரொம்ப வேகணுங்கிறது இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஒரு பாதி அளவு வெந்துச்சுனாலே நம்மளுக்கு போதும். இப்போ இது வந்து நம்மளுக்கு பாதி அளவு வெந்திருக்கு. பாருங்கள், சூடாக இருக்குது சுண்டக்கல்ல. நசுக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டக்கடலை குழம்புக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு தொளிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். கூடவே பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நம்மளுக்கு இப்போ வதங்கிருச்சு. பாருங்கள், இந்தளவு வதங்கினாலே போதும் நம்மளுக்கு வெங்காயம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி சேர்க்குறதுனால நம்மளுக்கு ஒரு தக்காளியே போதும். இந்த குழம்புக்கு வந்து நம்ம புளி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி நம்மளுக்கு பாதி வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா குழம்பு மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை போய் பார்த்துக்குங்க. இந்த குழம்பு மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். வீட்டில் நம்ம மசாலா அரைச்சி வச்சிட்டோம்னா அரைச்சி வைக்கிற குழம்பு வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாதுங்க. சீக்கிரமாக வச்சிடலாம். பாருங்கள், நான் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டக்கல்லையில் ஒரு பாதி அளவு இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தான் போட்டிருக்கிறேன். அதில் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பாதி அளவு சேர்த்து நம்ம அரைக்கும்போது கூட அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சுண்டக்கல்லையும் பாதி சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்தளவு கட் பண்ணி நான் அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துட்டு கில்லாத வரமிளகா ஒரு 4 மிளகா சேர்த்துக்குங்க. கூடவே சின்ன வெங்காயம் தொளிச்சு மட்டும் வச்சா போதும். நம்ம கட் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பாருங்கள் பாதி வதங்கிருச்சு.
நம்மளுக்கு இப்போ பாருங்கள் கண்ணாடி பதம் வந்துருச்சு வெங்காயம். இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு வந்து இனி தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நம்ம சுண்டலில் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இப்போ காய் கூட கொஞ்சமாக மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு போட்டிருக்குறோம், அதனால் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிற சுண்டலை அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியோடவே நம்ம காய் கூட கலந்துக்கலாம். பாருங்கள், காய் கூட இந்த சுண்டலை நான் கலந்துட்டேன். கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு புளி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அது கொதி வந்திருக்கும். கொதி வந்த பின்னாடி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு இப்போவே பார்க்கும்போதே குழம்பு ரெடியான மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. கொதிச்சிருக்கு. காய் எல்லாமே 3/4 பதம் வெந்திருக்கு நம்மளுக்கு. கூடவே மல்லித்தழை சேர்த்துக்குங்க. மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் பீஸ் பெருசாக போட்டிருக்கிறதுனால மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக திரும்ப மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து தண்ணி எல்லாம் சுண்டி குழம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா வெந்துருச்சு இப்போ நம்மளுக்கு. பாருங்கள், நம்மளுக்கு சுண்டக்கடலை குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.